எலுமிச்சம்பழத்தோட பச்சை மிளகாயும் சேர்த்து நிறைய பேர் திருஷ்டிக்காக தலைவாசப்படியில் வீட்டில் கடையில் தொழில் செய்கிற இடத்துல திருஷ்டிக்காக அப்படின்னு கட்டி வைப்பாங்க. சார், அந்த மாதிரி கட்டி வைக்கிறதுனால திருஷ்டி போகுமா? கண் காணாதது திருஷ்டி, கண்ணில் படாதது திருஷ்டி. அவங்க திருஷ்டியில் படுறதுனால எனக்கு வாழ்க்கை கெடுமா அப்படிங்கிறதுக்கு முதல்ல ப்ரூஃப் வேணும். ஆனால் அந்த கண் திருஷ்டிக்கு போக்கக்கூடிய மருந்தா இது? இந்த பச்சை மிளகாவையும் எலுமிச்சம்பழத்தை கட்டிட்டா அது போயிடுமா அப்படின்னா, அவங்க வேத ரீதியாகவும் தாந்திரீக ரீதியாகவும் அவங்க சொல்கிறது என்னென்னா, எலுமிச்சம்பழம் தெய்வக்கனி, தேவக்கனி, புளிப்பு சுவை நிறைந்தது. இது பச்சை மிளகாய் அப்படிங்கிறது அந்த காரம், அந்த சுள்ளுன்னு அப்படி மண்டையில் போய் ஏறும். இந்த இரண்டு பொருளுமே அறுசுவையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற சுவையெல்லாம் விட இந்த ரெண்டு சுவையும் நமக்கு உடனே தெரியும். இந்த எலுமிச்சம்பழத்தை பார்த்த உடனே அந்த புளிப்பு சுவை நாக்கில் ஊறும். நீங்கள் சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை, அந்த புளிப்பு சுவை உங்களுக்கு நாக்கில் ஊறும். அதே மாதிரி தான் இந்த பச்சை மிளகாவும். என்ன காரம் இருக்கும் தெரியுமா? நல்லா நீட்டாக இருக்குப்பா. சின்ன மிளகாயாக இருந்தாலும் நல்ல காரமாக இருக்குப்பா. அதுவும் புது மிளகாயாக இருந்தால் இன்னும் பயங்கரமாக இருக்கும்பா அப்படின்லாம் நம்ம அந்த மிளகாயை பார்த்த உடனேயே நமக்கு ஒரு மனசில் வருது. இந்த புளிப்பு சுவைக்கும் காரத்துக்கும் என்ன அப்படின்னா, புத்தி மாறாட்டம் கொடுக்கக்கூடியது. நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல நிலக்குத்தி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு வீட்டையோ கடையோ அப்படின்னா, அந்த நிலக்குத்தி பார்க்குறத டைவர்ட் பண்ணுறது தான் இது. அந்த சுவை ஒரு பக்கம் உங்களை மாற்றம் கொடுத்தாலும், இது ஏன் இங்கே மாட்டி வச்சுருக்காங்க? ஒரு அதிசயமாக இருக்க. ஏங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வீடெல்லாம் கட்டியிருக்காங்க, இவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்காங்க, இதை எடுத்துகிட்டு போய் எது கட்டினா இன்னுமா இந்த மூட நம்பிக்கையெல்லாம் அவங்க வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். இன்னொருத்தருக்கு சார் இதெல்லாம் என்ன சார் இன்னும் அந்த பழைய காலத்தில் இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஸோ அந்த மைண்டு டைவர்ஷன் ஆகுது பாருங்கள், உங்களுக்கு அந்த சிந்தனை தடைப்படுகிறது. இதுதான் அந்த கண் திருஷ்டியை போக்கக்கூடியது. அவங்களுடைய சிந்தனை எப்படி இருந்த ஆள் இப்போ எப்படி வீடு கட்டியிருக்கான் பாருப்பா, அதே மாதிரி எப்படி இருந்தாலும் எவ்வளோ ஸ்டாக் வச்சுருக்காம்பா, கடையில் நல்லா எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, நல்ல வியாபாரம் போகுது, கஸ்டமர் எப்போ பார்த்தாலும் ஒரு 50 பேர் உள்ளே உட்காண்ட்ருக்காங்க, நிறைய கொடுக்கல் வாங்கல் போகுதுப்பா. அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பட்டு இவ்வளோ பண்ணுறானே. அந்த கண் திருஷ்டி டைவர்ட் ஆகிடும். அந்த மைண்டு டைவர்ஷன் வந்தது அப்படின்னாலே முடிஞ்சு போச்சு. அந்த நிலை குத்தி பார்க்குற அந்த பார்வை இருக்காது. அதுதான் அந்த எலுமிச்சம்பழமும் பச்சை மிளகாயினுடைய ரகசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஷேர் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.